கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். இந்தியாவுடைய உச்சபட்ச உச்ச நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி அவர்களை செருப்பு வீச்சு சம்பவம் நடந்திருக்கிறது. நாட்டையே அதிர்வலைக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் அமைஞ்சது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவங்க கூட கண்டிச்சிருக்காங்க. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு கவாய் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டதை நான் இந்த நாட்டின் குடிமகன் என்ற அடிப்படையிலும் ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையிலும் எங்களுடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் முதலிலே வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கின்றேன். கவாய் அவர்கள் மீது தாக்குதல் என்பது இந்திய சட்டத்தை, அரசியல் அமைப்பை, அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பதாக நாங்கள் கருதுகிறோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை செருப்பால் அடிக்க முனைகிறார்கள் என்றுதான் நான் கருதுவேனே தவிர இது தனிப்பட்ட நீதியரசர் கவாய் மீது தாக்குதலாக நான் கருதவில்லை. இதை நீதிமன்றத்தின் மீது தாக்குதலாக கருதுகிறேன். நீதியை நம்புகின்ற இந்த நாட்டில் நீதியை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதலாக நான் கருதுகின்றேன். இந்த தாக்குதலை நீதியரசர் கவாய் ஒரு பகுத்தறிவாளர், ஒரு பண்பட்டவர், இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் அந்த பதவியிலே அமர்ந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் தான் அவர் கடந்து சென்று விட்டார். நான் நேற்றுக்கு ஒரு பேட்டியில் சொன்னேன், யார் யாரை தாக்குகிறார்கள், யார் யாரை தாக்குகிறார் ரெண்டு விஷயம்தான். யாரை தொடர்ச்சியா தாக்குதல் பண்றாங்க அந்த நபர் யார் நம்ம பார்க்கணும். யார் அந்த நபரை தாக்குறான் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் தந்தை பெரியாரை இதே அணுகுமுறையில் தான் செருப்பால் வீசுவாங்க. ஆனா அதை போற போக்குல ஐயா சந்திச்சுட்டு போயிட்டார். ஐயா மீது செருப்பு விழுந்த இடத்திலெல்லாம் ஒரு சிலை முளைத்திருக்கிறது. இன்றைக்கு பெரியார் சிலை. ஐயா இன்னொரு செருப்பை தேடிட்டு வான்னு சொல்லி அதை திருப்பி அவரே இறங்கி தேடி பொதுக்கூட்ட மேடையில் ஏலம் விட்டு அந்த ஏலத்தில் பல்வேறு விதமான அந்த காசுல மக்களுக்கு நன்மையாற்றியவர். எரிச்சல் ஊட்டுவதற்காக, அவமரியாதை செய்வதற்காக செய்யக்கூடிய செயலை கூட கடந்து சென்ற தலைவர் பெரியார். இன்றைக்கு அதைத்தான் நம்முடைய தலைமை நீதியரசர் கவாய் கடந்து சென்றிருக்கிறார். சாதாரணமாக எடுத்திருக்கிறார், டாக்கெட் ஈஸியாக கருதுகிறார். ஆனால் நாடும் நாட்டு மக்களும் இந்தியாவின் இறையாண்மையை நம்பக்கூடிய கோடான கோடி இந்திய மக்கள் உச்ச நீதிமன்றத்தை அனைத்தையும் நம்பிக்கையிழந்த மக்களுக்கு இறுதி எஜமானர்கள் நீதியரசரும் நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்தையே சங்கி கூட்டம், சனாதன கூட்டம் இன்றைக்கு செருப்பால் சூவால் அடிக்க துணிந்திருக்குது என்று சொன்னால் இந்த கோடான கோடி இந்திய நாட்டு மக்கள் மீது செருப்பை வீசுகிறது பாஜக கூட்டம், சங்கிகள் கூட்டம், சனாதன கூட்டம் தான் அர்த்தம். சாதாரண கவாய் மீது வீசுவதாக நாம் கருத முடியாது. இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. கவாய் அவர்கள் பூணல் போடாத ஒரு காரணத்துக்காக நீ வீசுறியா? பூணல் போட்டவன் தான் இந்த நாட்டில் உயர்ந்தவனா? சட்டம் படித்திருக்கிறார், நீதியரசர் இருக்கிறார், தலைமை நீதியரசராக வந்திருக்கிறார். சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் வந்திருக்கிறார். அக்கரகார கூட்டத்திற்கு, ஆரிய கூட்டத்திற்கு, பார்ப்பன கூட்டத்திற்கு நாங்கள் தான் பிறவிலே உயர்ந்தவர்கள், எங்களுக்குத்தான் ஆட்சி அதிகாரம்,
நாங்கள் தான் தலைமை நீதியரசராக ஆட்டம் போடுவோம். எப்படி ஒரு பட்டியல் சாதி வகுப்பை சேர்ந்தவர் தலைமை நீதியரசராக எரிச்சல், அந்த எரிச்சலின் விளைவுதான் இன்றைக்கு சூவிச். அவர் தலைமை நீதியரசராக பதவியேற்று அவர் சொந்த மாநிலமான மராட்டியத்திற்கு செல்கிறார், மும்பைக்கு செல்கிறார். மும்பையிலே மாநில முதலமைச்சர் ஒரு பார்ப்பான், துணை முதல்வர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒரு தலைமை நீதியரசர், இந்தியாவுக்கே தலைமை நீதியரசர், ஆனால் அவர் சொந்த மாநிலத்துக்கு செல்கிறார். விமான நிலையத்தில் வரவேற்கவில்லை எந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் துணை முதல்வரும். காரணம் என்ன? கவாயிடம் பூணல் இல்லை. பூணல் தான் உயர்ந்த சக்தியாக RSS கூட்டம், சங் பரிவார் கூட்டம் கருதுகிறது. நீ உயர்ந்த பதவியில் வேண்டால் இருக்கலாம் தலைமை நீதியரசராக, ஆனால் பூணல் போட்டாதான் அந்த பதவிக்கு பெருமை என்று கருதுகிறது. ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவர் என்ற காரணத்திற்காக நீ தலைமை நீதியரசராக இருந்தாலும் எங்கள் கால் தூசிக்கு சமம் என்று கருதுகிறது. ஆகவே வரவேற்க செல்லவில்லை. நாக்பூர் போறது. நாக்பூர் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? RSS இந்த நாட்டை இன்றைக்கு சர்வதிகார பாறைக்கு அழைத்து செல்கின்ற சனாதன கூட்டத்துடைய RSS தலைமையிடம் அங்க ஒரு கோயில், தலைமை நீதியரசர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. அவர் போயிட்டு வந்தோடனே அந்த கோயிலை கழுவுறாங்க. இதுதான் சனாதனம், இதுதான் வரும் நினைக்கிறான். பார்ப்பான் மட்டும்தான் உயர்ந்தவன், ஒருவன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கருதுகின்ற சனாதனம், அதை நிலைநிறுத்துவதற்காக இங்கே போராடுகின்ற கட்சி தான் பாஜக சங்கியல் கூட்டம். அதனாலதான் நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்க பாபு ஜெகஜீவன் ராம் இந்தியாவில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார், சாதாரண பதவியில் இல்லை. இந்தியாவுடைய முப்படை அவர் சொன்னாதான் வெளியே கிளம்பும். ஆனா அவரை பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்களுக்காக அவர் ஒரு சிலையை திறந்து வைத்தார். திறந்து வச்ச உடனே கங்கிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து வாரணாசியில அந்த சிலையை கழுவி விட்டாங்க. அப்ப முப்படையை அவர் சொன்னாதான் கிளம்புற அளவுக்கு இருக்கக்கூடிய பதவியில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த பதவி துச்சம், நீ பூணல் போட்டுக்கணும். அப்ப இங்க எப்படி இருக்கு பாருங்க. ஜனாதிபதியா இருக்கலாம் இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? ராம்நாத் கோவிந்த் இருந்தார் ஒருத்தர். ஆமாமா, முன்னாள் ஜனாதிபதி. ராமர் கோவில் அடிக்கல் நாட்டுக்கார கூப்பிட்டாங்களா? காரணம் இந்தியாவின் முதல் குடிமகனா இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் சேரியில் பிறந்தவர். இதை தவிர என்னடா நீ அளவுகோல் வச்சிருக்கிற? பாஜக புதிய நாடாளுமன்றத்தை திறக்கிறீங்க, நாடாளுமன்றத்தில் 2 அவையும் கூட்டி கூட்டத்தில் பேசக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. பழங்குடி வகுப்பை சேர்ந்தவரை நாங்க இந்தியாவின் முதல் குடிமகனாக தேர்வு செய்ய ஒரு பறைசாட்டிக்கிறீங்களே பாஜக, நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு ஏன் கூப்பிடல? காரணம் அவர் ஒரு பழங்குடியை சேர்ந்தவர். இந்த இடத்துல R வெங்கட்ராம் இருந்தா நீ விட்டுருப்பியா? உன் அளவுகோல் ஜனாதிபதியா இருந்தால் பார்ப்பானுக்கு கால் தூசியாக கருதுகிறான். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் என்ன பெரிய தப்பு நடந்துருச்சு? அவர் என்ன தப்பு பண்ணாரு? மத்திய பிரதேசத்தில் ஒரு 7.5 அடியில கஜோரா என்ற இடத்துல ஜலாரி கோவில், அங்க விஷ்ணு சிலை, சிதைக்கப்பட்ட விஷ்ணு சிலை, அது சிதைக்கப்பட்டதை தொல்லியல் துறையிட்ட சொல்லி அந்த சிலையை மீண்டும் கோயில் கற்ப கிரகத்துக்குள்ள வைக்கணும்னு சொல்லி இந்துக்கள்ல 2 பேர் போராடுறான். வேற யாரும் இல்லை, இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பௌத்தர்களோ இல்லை, பெட்டிஷன் போட்டிருக்கான். அப்ப அவரு நீதியரசர் என்ன சொல்றாருன்னு கேட்டா,
நீங்க இவ்வளவு விஷ்ணு மேல இவ்வளவு தெய்வ நம்பிக்கையோட வந்திருக்கீங்கல்ல, அந்த விஷ்ணுகிட்டே நீங்க அருள் வாக்கு வாங்கி அந்த விஷ்ணுகிட்டே நீங்க பெர்மிஷன் வாங்கி உள்ள கொண்டு போய் வைங்க, ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன உனக்கு நம்பிக்கை இருக்குல்லடா? திருட்டு பெறலா கடவுளின் பெறால், மதத்தின் பெறால், ஜாதியின் பெறால் இந்த நாட்டில் கலவரத்தை தொடர்ந்து 100 ஆண்டு காலம் உருவாக்குறவங்க. மகாத்மா காந்தியை கொலை செய்த கூட்டம், இந்த நாட்டில் வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடிச்ச கயவர கூட்டம், கடவுளின் பெயரால் தானே, ராமரின் பெயரால் தானே ரத யாத்திரை நடத்தி இந்த நாட்டில் ரத்த களரி பண்ண கூட்டம். பாபு ஜெகஜீவன் ராம் சம்பூர்ணானந்தர் சிலையை திறந்து வச்சார் வாரணாசிக்காக. ஒரு ராணுவ அமைச்சராக இருந்தவுடைய கரம் தீட்டுப்பட்டு சொன்ன கூட்டம். இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு? விஷ்ணு நீ நம்பிக்கை வச்சிருக்கீல, அந்த விஷ்ணுவை வேண்டிக்கிடா அப்படின்னு சொன்னது தப்பா? சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய நீதியரசர் கவாயை சூவால் எடுத்து எரிய முயற்சி பண்ணிருக்க. அன்னைக்கு ஒரு பாஜக வக்கீல் 71 வயசு ராகேஷ் கிஷோர் அவன் பேர். எவ்வளவு துணிச்சல் வந்துருச்சு! இந்த பார்ப்பன கூட்டத்திற்கு கைபர் கணவாய் வழியாக ஆடு மாடு மேய்த்து இங்கே பிழைக்க வந்த இந்த பார்ப்பன கூட்டத்திற்கு எவ்வளவு கொழுப்பு! உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவர் என்ற ஒரு இலக்காரமா? ராணுவ அமைச்சரா இருக்கிறோம், சம்பூர்ணானந்தர் சிலையை திறந்து வச்சா தீட்டுன்னு சொல்ற, கங்கையில் தண்ணியை கொண்டு வந்து வைக்கிற, ஜனாதிபதி ஆக்குற, ராமர் கோவிலுக்கு உள்ள விட மாட்டேன்ற, உச்ச நீதிமன்றத்தை இதோட என்ன உதவி பதவி இருக்க முடியும்? நம்பர் 1 ஜனாதிபதி, நாடாளுமன்ற கட்டட திறப்புலாவுக்கு கூப்பிட மாட்டேன்ற, நாக்பூர்ல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கோயிலுக்கு போயிட்டு வந்தா கழுவுற. இந்த நாடு என்பது பல்வேறு தேசிய இனம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி, பல்வேறு நாகரிகம் கொண்ட, வித்தியாசம் கொண்ட வேறுபட்ட நாடு கிடையாது. திஸ் இஸ் நாட் கண்ட்ரி. இது ஒரு சப் கான்டினென்ட், இது ஒரு உபகண்டம். நான் நம்புகிற மொழிக்கு, நான் பேசுகிற மொழிக்கு, நான் நம்புகிற கலாச்சாரத்திற்கு, நான் கடைபிடிக்கிற பண்பாட்டுக்கு இந்திய ஒன்றியத்தில் பெரும்பான்மை மொழி பேசுகிறாள் என் மொழிக்கு ஒரு ஆபத்து என்றால், இந்த நாட்டில் நான் பிறந்திருக்கக்கூடிய என் சாதியை இழிவாக கருதி ஒரு பெரும்பான்மை சாதிக்காரர் அல்லது ஒரு சிறுபான்மை சாதிக்காரர் என்னை இழிவாக கருதினால், என் கலாச்சாரத்தின் மீது இன்னொரு கலாச்சாரம் படையெடுத்தால், என் பண்பாட்டின் மீது, என் நாகரிகத்தின் மீது இன்னொரு கலாச்சாரம் இந்திய ஒன்றியத்தில் என் மீது திணித்தால், மொழியை திணித்தால், கலாச்சாரத்தை திணித்தால், பண்பாட்டை திணித்தால், பிறவியின் வேறுபாடு கருதி என்னை தீண்டாமையாக கருதினால், வேற்றுமையில் ஒற்றுமை தாண்டா இந்தியா. இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, கான்ஸ்டிடியூஷன் சொல்லு. நீ தொடர்ச்சியா இதன் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தினால், என் மொழியை காப்பதற்கு, என் இனத்தை காப்பதற்கு, என் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு, என்னுடைய நாகரிகத்தை பாதுகாப்பதற்கு, என் சுயமரியாதையை பாதுகாப்பதற்கு நான் இந்த ஒன்றியத்தில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்ற தாக்குதல் தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் கவாய் மீது தாக்குதலாக நான் கருதுகிறேன். சாதாரணமாக அதை சொல்ல முடியாது. விசாரணை நடக்கட்டும். இவர்கள் இந்த நாட்டில் செய்யாத தவறு என்ன? RSS, மகாத்மா காந்தி ஒரு இந்து, ராம் ராம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நீ இந்துவா இந்த நாட்டில் இருக்க விருப்பமில்லை. RSS காரன் இந்துவா யாருக்கு கூட நினைக்கிறான், யாரா இருக்கணும்னு நினைக்கிறான்? மகாத்மா காந்தி இந்து, மகாத்மா காந்தி மாதிரி இந்துவா இருக்கக்கூடாதுதான் RSS திட்டம். அப்ப யார் மாதிரி இருக்கணும்? இந்துத்துவாவா இருக்கணும். இந்துத்துவானா யார்? இந்து ராமை நம்புகின்ற,
அவரும் ராமரை நம்புகிறார், அவர் ஒரு இந்துவாக இருக்க விரும்புகிறார். ஆனால் இவன் அதே ராமரை சொல்லுகிறான், நீ இந்துவாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இவனும் ராமரை சொல்லி துப்பாக்கியால் சுடுகிறான். கோட்சே என்ற பார்ப்பான். அவை இந்துத்துவா. அப்ப இந்த நாளை இந்துத்துவா நாடாக நினைக்கிற நாங்கள் இந்துத்துவ நாட்டில் நாங்கள் இருக்க விரும்ப முடியாத சூழ்நிலையை, தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது யார்? RSS சங் பரிவார் கூட்டம், மோடி கூட்டம் தானே. என்ன தப்பு பண்ணிட்டார்? விஷ்ணு சிலைய வழிபாடு, உனக்கு அந்த தெய்வத்தின் நம்பிக்கை இருந்தா வேண்டிக் கொள். அப்போ உனக்கு தெய்வம் இல்லைன்னு தெரியுதா? நாங்க சொல்ற மாதிரி வர்றியா? கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கற்பித்தன் முட்டாள், பரப்பின் அயோக்கியன், வணங்குவன் காட்டு முராண்டி. அதான நாங்க சொல்ற கருத்துக்கு வர்ற. ஏண்டா உனக்கு கோவம் வந்துச்சு? நீதியரசர் என்னடா சொன்னார் உங்களை பார்த்து? அப்ப சனாதன தர்மம் நிக்கணும் என்ன நினைக்கிற? டேய், பட்டியல் சாதியை சேர்ந்தவனே, நீ தலைமை நீதியரசர் இருக்க கூடாரா? ஒரு பாப்பா அந்த இடத்துல உட்காரணும்டா அப்படின்னு மறைமுகமாக எச்சரிக்கிறியா? சனாதன தர்மம் இந்த நாட்டில் நிலைவர வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் குப்தா பேசுகிறார் என்று சொன்னால், சனாதன தர்மம் நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி ஒரு வழக்கறிஞர் கருப்பு கவுனு கோட்டு போய் தலைமை நீதியரசர் என்ன தவறா பேசிட்டாரு, அவரை நீ செருப்படுத்து சூடுத்து எரிகிற அளவுக்கு போறேன்னு சொன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, டாக்டர் அம்பேத்கரை, இந்த நாட்டில் கோடான கோடி மக்கள் நம்புகிற சட்டத்தை நீங்கள் தீ வச்சு கொளுத்த பாக்குறீங்க, மனு உரிமத்தை கொண்டு வர பாக்குறீங்க. அம்பேத்கர் அரசியல் சட்டம் தூக்கி எறிஞ்சு விட்டு மனு உரிமை சட்டம் நாட்டில் வர நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது நடக்காது. மனு உரிமை சட்டம் தான் இந்த நாட்டின் சட்டம் என்று சொன்னால், நாங்கள் மனு உரிமை சட்டத்தை எதிர்த்து இந்த நாட்டில் விலகுவோம். இந்திதான் இந்தியா என்று சொன்னார். அந்த இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது. எச்சரிக்கை. இந்துவா இருப்போம், இந்துத்துவாக, கோட்சேவாக, மகாத்மா காந்தியை சுட்ட கோட்சேவாக இருக்க எல்லாரும் நீ கருதினால், அந்த இந்துவா இருக்கக்கூடிய, இந்துத்துவா இருக்கக்கூடிய இந்தியாவில் தமிழ்நாடு இருக்காது. உன் ஆரிய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, திராவிட கலாச்சாரத்தின் மீது திணிக்க நினைத்தால், அதை போன்று ஒரு பட்டியல் சாதி சிறுபான்மை மக்களுக்கு இந்துத்துவா என்ற பெயரால் நீ கிறிஸ்துவ, இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு இடையூறு செய்யணும் சொன்னால், அந்த இந்தியாவில் நாங்கள் இருக்க மாட்டோம். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.